Welcome back guys. So எல்லாருக்கும் once again எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் guys. So சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு கேஜெட்டுக்கு வெளியே பார்க்காம கேஜெட்டுக்கு உள்ளே என்ன இருக்குது, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணிக்க, கேஜெட்டுக்குள்ள என்னென்ன காம்பனண்ட் இருக்குது, இது எல்லாமே நாங்கள் கிளியர் கட்டாக ஒன்றா அக்கு வேறு ஆணி வேற பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் உங்களுக்கு எப்படி தெரிய வரும் வீடியோ எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டு போங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இதுதான். ஸோ நம்ம காட்டுக்குள்ளேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, சிம்பிள், ரொம்ப மறைக்கிறது தேவையில்லை, ஓப்பன் பண்ணிடலாம். டேய், இந்த டேப் அடிக்கிறீங்க என்னடா இது? பிரித்து பார்த்து மோந்து பார்த்து எல்லாமே அமுச்சு விட்றதா? யாரா நீங்கள்? இங்கே பாருங்கள் கைஸ், இது இப்படி தான் வந்திருக்கு. ஏண்டா நீங்கள் அடிக்கிற டேப்பை நான் பிரித்தா தானே நான் காசு கொடுத்துருக்கான்னு தெரிய வரும். நீங்களே பிரிச்சு நீங்களே காசு கொடுக்கணும் தானே? நான்சென்ஸ் ஃபெலோஸ். சரி வாங்க, உள்ள என்ன இருக்குது? யோ, எங்களுக்கு பல்புயா, பல்பு. மொத்தத்தில் எங்களுக்கு பல்பு கொடுத்துட்டாங்க காய்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்குது நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு பல்பு, அது கூட ஒரு சார்ஜரு, அவ்வளோதான். இது ஒரு பாக்ஸ் எம்டி. இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி 4 மணி நேரம் வரைக்கும் தாங்குமா இந்த சார்ஜ் போட்டால். சரி வாங்க, உள்ளே எப்படி இருக்குது பல்பு பார்த்துருவோம் காய்ஸ். உடஞ்சிருச்சு பல்பு. இது உடையாத ஒரு பல்பு. அடா, கீழே போட்ட ஒன்று எரிது, ஒன்று விட்டுக்குச்சியா. ஒன்று பல்பு சால்ட்ரிங் ஏதோ பண்ணியிருக்காங்க போல தெரியுது. சும்மா இப்படி போட்ட உடனே விட்டுருச்சு, அவ்வளோதான். கீழே விழுந்த உடனே விட்டுருச்சு. இதோட வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேப்பபிள் இல்லாமல் அது விட்டுருச்சு. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணேன், சும்மா இப்படி டெஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். என் முன்னாடி வீடியோலலாம் போட்டு காமிக்கும் ஒடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, சும்மா கீழே விழுந்த உடனே ஒடியுது. ஸோ இது ஒரு ஹுக் ஹேங்கல் கொடுத்துருக்காங்க ஹுக்கில் மாட்டி விடுறதுக்கு. ஸோ ப்ராடக்டை வெளிப்பக்கமாக பார்த்து நல்லா இருக்குது, சூப்பர் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறது என்னோடய வேலை இல்லை. உள்ளே என்ன இருக்குது அதை பிரித்து மேய்க்கிற வேண்டிதான். ஸோ செகண்ட் மோடு, தேர்ட் மோடு ஆஃப். ஓகே. ஸோ இதில் 3 மோடு இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் வெளியே கீழே போகிறீங்கன்னா வீட்டுக்கு வெளியே மாட்டி விட்றீங்கன்னா இது ஒரு நல்ல பல்பு தான். அமுத்தி விட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மோடில் ஆன் ஆகும். ஸோ நல்லா வெளிச்சோடு இருக்குது. இன்னொன்று அது விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கனெக்ட் பண்ணால் நல்லா வெளிச்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ இது 2வது, கொஞ்சம் மீடியம். இது 3வது, லோ, ஃபுல் லோ இருக்குது. ஓகே. ஸோ இது ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே. ஸோ இதுக்கு ஒரு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் டைப் சியோட கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கோணியாக இருக்குது, நேராக இல்லை, கோணியாக இருக்குது. சார்ஜ் போட்டால் கொஞ்சம் கோணியாக போட்டுக்கோங்க, ஏன்னா பின்னு நாங்கள் கோணியாக தான் கொடுப்போம். நீங்களே கொஞ்சம் கோணியாக போடுங்க. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி போட்டால் சார்ஜ் ஆகும். ஓகே, லாக் ஆகுது டிவைஸுக்குள்ளே. ஸோ இது ஓரமாக போடுவோம். பிளாஸ்டிக் எனக்கு ரிவ்யூ இல்லை, அவங்க இங்கே ரிவ்யூ பண்ணுறாங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்குது அதுக்கு சொன்னால் கூட பரவாயில்ல. சும்மா ஏதோ ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்குள்ளே எல்லாம் சூப்பராக இருக்குன்னா என்ன இருக்குது ஜென்யூனாக சொல்லுங்க. பாருங்கள், உள்ள சார்ஜிங் பின் பர்ஃபெக்டாக இல்லை, சொல்ல வேண்டியதுதான். இதுக்கு மேலே மேனுஃபேக்சர் பண்ணுறாச்சு பர்ஃபெக்டாக பண்ணுவாள்ல. ஸோ இதை கழட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லையாடா. எப்படா கழட்டுறது காய்ஸ்? கம்மு போல் ஓட்டியே வச்சுருக்காங்க காய்ஸ். நான் ஏதாவது த்ரெட்டு மாதிரி நினச்சேன், த்ரெட்டு மாதிரி இல்லை. அவ்வளோதான். ஷாபா, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது 2 எரியும். ஸோ 2 எரியாமல் இருக்குது. ஒன்று உடஞ்சதுனால இன்னொன்று எரிய மாட்டேங்குது. ஸோ கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிறதும் பிஞ்சிடும். ஸோ உங்கள் முன்னாடி டேபிள் மேலே போட்டிருப்பேன். ஈவன் ஒரு ஃபீட் கூட இல்லை, 1 ஃபீட் ஹைட்டில் கூட நான் வச்சு போடல. இன்கேஸ் உங்கள் பேக்லேருந்து வச்சு கீழே ஸ்லிப்பாக விழுந்துச்சுன்னா இது பாட்டு பாடும், நாங்காலி அப்படி நாங்காலின்ட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்குது. இதை வெளியே எடுக்கணும்னா ஏதாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து பின்னாடி இழுத்த தான் வரும். ஸோ நாங்களாம் ராங் ப்ரெஷராக கொடுத்து இழுக்கிறது தேவையில்லை. இது ப்ராப்பராக கம்மு போட்டு த்ரெட்டு கொடுத்துருக்குறான், த்ரெட்டு போட்டு எடுக்கிறது தான். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். த்ரெட்டில் திருப்பினா திரும்ப மாட்டேங்குது. ஸோ நாங்கள் போட்ட ஃபோர்ஸுக்கு உடங்கிருச்சு.
ஓகே. ஸோ இதை ஃபுல்லாக வெளியே எடுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு பாரம்பரியான டூல்ஸ் வேணும். ஸோ அதுதான் நம்மளோட மஞ்சள் கலர் ஸ்க்ரூ ட்ரைவர். அதை எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதை வந்துட்டான் நம்ம சிங்கக்குட்டின். எங்கே கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் நோண்டி நுங்கி எடுத்துருவான். ஓகே. ஸோ லூஸ் ஆகிடுச்சு கைஸ். இதுக்குள்ளே சின்னதாக ஒரு போர்டு கொடுத்துருக்கான். போர்டு கொடுத்தாலும் ஒரு பேட்ரி இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பேட்ரி இருக்குது, ஒரு போர்டு இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்கா? நிறைய பேர் சொல்கிறாங்க வியூ பண்ணுறது நல்ல ப்ராடக்ட் வாங்க, கண்ணு மூடிட்டு வாங்குங்க. நான் சொல்கிறேன் கண்ணு மூடிட்டுலாம் வாங்காதீங்க. நான் உள்ளே என்ன இருக்குது திறந்து காமிக்கிறேன், எப்படி இருக்கோ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. இவ்வளோதான் காய்ஸ். இது ஒரு இதுக்கு வேலை முடிஞ்சு அவ்வளோதான். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, எல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஸோ சிம்பிள். ஒரு சார்ஜிங் பின்னு, ஒரு சிப்பு கொடுத்துருக்கான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒரு பட்டன், அவ்வளோதான். ஃபுல் லைட், மீடியம், லோ, ஆஃப். ஸோ இவ்வளோ தான். இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்கான். இது எதுவும் ஒரு கம்பெனியான ஒரு பிராண்டட் ஒரு நல்ல பேட்டரியாக இல்லை, அவ்வளோதான். ஸோ ஒரு மொக்கையான ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்கான். ஸோ எவ்வளோ நாள் லைஃப் வரதோ தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு லித்தியம் பேட்டரி வாங்குறீங்க, அது பேட்டரியோட ப்ரைஸ் உங்களுக்கு 100-150 ரூபா வரும். ஸோ உங்களுக்கு 100-150 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒரு தரம் இருக்காது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் தரம் குறைவாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இல்லை சார் நான் ஒரு நல்ல பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது போகிற வரைக்கும் யூஸ் பண்ணி நல்லா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நிற்கும் ப்ராடக்ட். ஓகே. ஸோ இதை வச்சு நல்லா வீட்டில் டிசைன் லேம்பை கூட வச்சுக்கலாம். இல்லை நல்லா இருக்குது. அது ஜஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்டாக டைட்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கீழே போட்டு அந்த வைப்ரேஷனில் விட்டுறாங்க. நல்லா இருக்குது. பிரைட் நல்லா பிரைட்டாக இருக்குது. அப்படி லாஸ்ட் டைம் இதே மாதிரி வீடியோ தான் எடுத்து வாயில் போட்டுக்கினேன். சூடாகுது, வாய்க்குள்ளே சூடாகுது. இந்த லைட்டு இது வந்துட்டு ஃபயர் ஆகாது, உள்ளே இருக்க எல்இடி லைட் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் வந்துட்டு இந்த ஹாலோஜன் பல்ப் வந்துட்டு ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியில் ரொம்ப ஓவரிட்டானா அந்த டெம்பரேச்சர் அந்த ரெட்டான அதை மட்டும் தான் அதோட வெளிச்சம் வெளியே வரும். ஸோ இது வந்துட்டு அப்படி இல்லை, சின்ன சின்ன எல்இடியாக பக்கம் பக்கமாக வச்சு, ஸோ அது மேலே ஒரு க்ளூவை ஊற்றி, அந்த எல்இடி வந்துட்டு விடாமல் க்ளூவை ஊற்றி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஓபி லைட்னு சொல்கிறாங்களே, சிஓபினா இந்த சின்ன சின்ன எல்இடி டயோட பக்கமாக வச்சு ஒரே தடவை அது மேலே வந்துட்டு கவர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு எரியும் போது மொத்தமாக லைட் பெருசாக எரியிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் ஒரு எல்இடி லைட் எவ்வளோ இருக்கும் அதை பக்கமாக வச்சு அது மேலே ஒரு க்ளூவாக போட்டு கவர் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இது. லாஸ்ட் டைம் இப்படி தான். ஆனால் ஓவராக சூடாகுது. இது மட்டும் நல்லது, இது ரொம்ப ஓவராக சூடாகுது. ஸோ பார்த்து கை வைக்கிற மாதிரி தான் பார்த்து வைங்க. ஏதாச்சும் டெக்கரேஷன் வேணும்னா அது கூட பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு எவ்வளோ வோல்ட்டு வரும், ஸோ அதை கண்டுபிடிக்கலாம் இருங்க. ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக தான். ஸோ இங்கே இருக்குது டிஜிட்டல் மீட்டரு. இது நானாக ரெடி பண்ணுது. ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியல. ஒரு டெர்மினல் பக்கமாக வைப்போம், இன்னொன்று அடுத்த டெர்மினல் பக்கமாக வைப்போம். எரியுதா? எஸ், 3.8 வோல்ட்டு. ஓகே. ஸோ இன்னொன்று கனெக்ட் பண்ணால் 2.5. ஓ மை காட். இது ரெண்டு லைட்டு யூஸ் ஆச்சுன்னா ஓகே. ஸோ 2 லைட் அட் அ டைமில் எரியுதுன்னா ஓகே. ஏன்னா பவர் வந்துட்டு அதிகமாக போகிறதுனால இன்னும் ஒரு லைட்டுக்கு வந்து லோட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ சிங்கிள் லைட் எரியுதுன்னா கண்டிப்பாக அது போகிற சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு ஓவராக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு சிங்கிள் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அது வந்துட்டு எரிய வைக்கிறது ரொம்ப நல்லதில்லை. 2 வோல்ட் 2.8 வோல்ட்டுக்குள்ளே நீங்கள் பவர் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம், சிங்கிளாக வந்துட்டு எரிய வைக்கலாம். பட் இது வந்து 3.8 வோல்ட் வரைக்கும் வருது. டேரெக்டாக பேட்டரியிலேருந்து என்ன அவுட்புட் வருதோ அது அப்படியே வருது. ஸோ பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் வருது இருங்க பார்க்கலாம். ஸோ இது நெகட்டிவ் டெர்மினலில் வைக்கிறேன், இது பாசிட்டிவ் டெர்மினலில் வைக்கிறேன். 3.67 சேம் வோல்ட். பேட்டரியிலேருந்து என்ன வோல்ட் வருதோ டேரெக்டாக வந்துட்டு அது கடத்தி விடுது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த லைட்டு டேரெக்டாக எரிய விட்டிங்கன்னா டேமேஜ் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கும். ஓகே. ஸோ இதோட அன்பாக்சிங் இவ்வளோ தான். ஒரு நல்லா இருக்குது பல்பு, பார்க்குறதுக்கு குட் பல்பாக இருக்குது. நீங்கள் ஷோகேஸாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் 150 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறது ஒர்த்து தான் என் பிரகாரம். பிகாஸ்
ஏன்னா ஒரு பேட்டரியை வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதுக்கு ஒரு போர்டு ரெடி பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரு லைட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு பேக்கிங் கவர் ஸோ அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதால் வந்துட்டு கொடுக்குறதுல நோ ப்ராப்ளம், பிகாஸ் ஒரு நல்லா ஃபேஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக வேணால் கொடுக்கலாம் காய்ஸ். ஸோ பேட்டரி எப்படி எடுத்தோம் அப்படியே போட்டுருவோம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நல்லா போட்டு வைங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேஜெட்டு அதுக்குள்ளே எப்படி இருக்குது தெரியலனா அந்த கேஜெட்டை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் லிங்க்கை போட்டு விடுங்க. ஸோ நான் பார்த்து அது என்ன ப்ராடக்ட்டோ வாங்கி அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். பட் உங்கள் பட்ஜெட் வந்துட்டு ஒரு 1000 rupeesக்குள்ளே இருந்தால் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அது வாங்கி நான் ரிவ்யூ பார்க்குறது கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும். ஓகே.